ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 1961 அக்டோபர் 2ஆம் நாளன்று இந்தியாவில் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற பொதுத்துறை நிறுவனம் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் கடல் வாணிபம் பெரும்பாலும் பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்திய நிறுவனங்களின் பங்கு மிகச்சிறிய அளவிலேயே இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா தனது வணிக கப்பல் துறையில் தன்னிறைவை பெற வேண்டிய தேவை அதிகரித்தது. 1950களில் இந்தியா திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சியை தொடங்கியது. கனரக தொழில்கள், எரிபொருள் இறக்குமதி, வெளிநாட்டு வாணிபம் ஆகியவற்றிற்காக நம்பகமான தேசிய கப்பல் நிறுவனம் உருவாக்க வேண்டி இருந்தது. சுதந்திர இந்திய அரசு முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளை அரசின் கீழ் கொண்டு வந்தது. ஸ்டீல் அத்தாரிட்டி, கோல் இந்தியா, ONGC போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. இதே நோக்கத்தில் கடல் வணிகத்துக்கும் ஓர் அரசு நிறுவனத்தை உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கார்ப்பரேஷன், வெஸ்டர்ன் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆகியவை இணைக்கப்பட்டு ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது. இதனால் இந்தியாவில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த தேசிய கப்பல் நிறுவனம் உருவானது. SCI நிறுவப்பட்ட போது அதன் வசம் 19 கப்பல்கள் மட்டுமே இருந்தன. பின்னர் எண்ணெய் டேங்கர்கள், பல்க் கேரியர்ஸ், கண்டெய்னர் வெசல்ஸ் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான கப்பல்களை கொண்ட பெரிய கப்பல் அணி உருவானது. எரிபொருள், இரும்புத்தாது, நிலக்கரி, உணவுப் பொருட்கள் போன்ற சரக்குகளை இந்திய கப்பல்கள் கொண்டு வரத் தொடங்கின. வெளிநாட்டு கப்பல் நிறுவனங்களை சார்ந்திருக்கும் நிலை குறைக்கப்பட்டது. இந்தியாவின் மெர்ச்சன்ட் நேவி பயிற்சிகளுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் சர்வதேச கடல் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கும் SCI உதவிகரமாக இருந்தது. இந்தியாவின் ப்ளூ வாட்டர் ட்ரேட் எனப்படும் கடல் வாணிப கனவை நடைமுறைப்படுத்திய மையமாக ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அமைந்தது. 1961இல் SCI நிறுவப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் பொருளாதார சுயசார்பு மற்றும் கடல்சார் மேலாதிக்கம் என்ற பரந்த இலக்கின் ஒரு பகுதியாக வரலாற்றில் இடம்பெற்றது.